சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்த ஒருவருடைய ஆத்மா உன்னோடு பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றது. இவர் உன்னோடு பேசுவதற்கு கிடைத்த கடைசி வாய்ப்பு இந்த அப்பன் என் மூலமாக உனக்கு வந்திருக்கின்றது. அப்படியானால் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள், எதற்காக உன்னை தேடி வருகின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. அப்பன் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற ஆழமான கருத்தை நீ உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். உன்னோடு வாழ்கின்ற இருந்து மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருக்கின்ற ஒரு சிலரை எப்பொழுதுமே கணக்கில் வைத்து கொள்ளாமல் இருக்கின்றாய் அல்லவா? இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ அதிகமாக யோசிக்கின்றாய். என் குழந்தையே, என் பிள்ளையே, இந்த அப்பன் நான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் ஒருவருடைய ஆத்மா பேசியதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என்றால் நிச்சயமாக அது எத்தனை அவசியம் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை அவசியமாக உனக்கு இருக்கிறது என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய இல்லத்தில் இறந்து போனவருடைய ஆத்மா இன்று உன்னோடு பேச வந்ததற்கு என்ன காரணம் என்று என் வாக்கினை கேட்கப் போகின்ற நேரம் இந்த நல்ல நேரத்தில் ஆரம்பமாகி இருக்கும். நாளை முழுவதும் இந்த நேரத்தில் உன்னுடைய இல்லத்தில் இறந்து போனவர்கள் எல்லாம் உன் இல்லத்தை தேடி வர போகின்ற நேரம். இவர்கள் வந்தது உன்னிடத்தில் சில விஷயங்களை பேச வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் இப்பொழுது உன்னோடு பேச வேண்டும் என்று நினைப்பவர் இந்த சந்திர தரிசனத்தில் மட்டுமல்ல, பல நாட்களாகவே உன்னை தேடி வந்து கொண்டு உன்னை சந்திக்க முடியாமல், உன்னிடத்தில் பேச முடியாமல் தவித்து மீண்டும் திரும்ப சென்று இருக்கின்றார்கள். ஏனென்றால் இது அவர்களுக்கான உலகம் அல்லவா? அவர்களுக்கு நிம்மதியாக இருக்க முடியாமல் அவர்கள் இங்கே வந்து நிற்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னோடு இருந்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க நான் நினைக்கின்ற பொழுது, உன்னை தேடி வருகின்ற இவருடைய அன்பை காணும் பொழுது உன்னுடைய பேச வேண்டும் என்று துடிப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்பதை அப்பன் உன்னிடத்தில் தெரிவித்து விட வந்திருக்கின்றேன். அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல இந்த உண்மை. இன்று உனக்கு தெரியுமா? உன்னை விட்டு பிரிந்த ஒருவர் ஆத்மா என்ன நினைக்கிறது? அவர்கள் உன்னை விட்டு சென்ற பிறகு என்னவாக இருக்கின்றார்கள்? உன்னுடைய மனநிலை அவர்களுக்கு உண்மையில் புரிகின்றதா? அவர்கள் சென்றதை நினைத்து நீ வருத்தப்படுகிறாய் என்பது அவர்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா என்பதையெல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக இன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை தெரிவிக்க நினைக்கும் பொழுது இந்த விஷயத்தில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் தேவை அதையெல்லாம் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியான சந்தர்ப்பத்தில் இவர்கள் உன் முன்னால் வந்திருக்கின்றார்கள். இன்று இந்த சந்திர தரிசனம் என்பதால் இந்த அப்பன் அவர்களை உன்னோடு பேசுவதற்காக அனுமதித்து கொடுத்திருக்கின்றேன். என் குழந்தையே, அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை சற்று செவி கொடுத்து நிச்சயமாக உன்னுடைய மனதில் மிக பெரிய ஆறுதலை, மிக பெரிய தெளிவையும் கொடுக்கும் பொழுது ஒருவரின் உயிர் இங்கிருந்து சற்று என்று சென்று விடுவதில்லை. பலவிதமான போராட்டங்களை தாண்டித்தான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கின்றார்கள். சென்ற பிறகு கூட அவர்கள் வாழ்க்கையில் யதார்த்தத்தை புரிந்து கொள்கிறார்கள். நாம் இறந்து விட்டோம், மீண்டும் நம்மால் இங்கிருக்க முடியாது. நாம் இங்கு நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நாம் எப்பொழுதும் நம்மை நம்பி அவர்களை விட்டு வந்து விட்டது எண்ணி வருத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் அவர்களால் அது முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் உன்னுடைய
குடும்பத்தை தாங்கி பிடித்து அவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் அவர் இல்லை என்றால் அங்கு எதுவுமே நடக்காது என்று சொல்ல முடியாது. ஆனால் நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்தாலும் அவர்கள் இல்லாமல் இருப்பது உனக்கு வேதனையை கொடுக்கும். இதுதான் உண்மை. ஒரு உயிர் எங்கிருந்து பிரிந்து செல்வது என்பதை அந்த குடும்பத்திற்கு எத்தனை பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தும் என்பது நன்றாக தெரியும். அதனால் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம், உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் எப்பொழுதும் நீ சரியாக பெற்றுக்கொண்டு உனக்கான வாழ்க்கையை தேடிக்கொண்டு இருந்தாயானால் இந்த ஆத்மா இங்கு வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஆனால் நீ நினைத்த விஷயங்களும், இந்த வாழ்க்கையில் எதிர்பாராத நீ ஏற்படுத்திய பல விஷயங்களும் இந்த ஆத்மாவை மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வர வைத்திருக்கின்றது. அவர்கள் மனதில் மிகுதியான வேதனை இருந்து கொண்டிருக்கின்றது. சென்று விட்டேன் என்பதற்காக இங்கெல்லாம் அப்படியே நிற்கின்றதே. நான் இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் இவர்களுக்கு கொடுத்து இவர்கள் நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே. அந்த ஆசை எல்லாம் ஒன்றும் இல்லாததாக மாறிவிட்டதே. இதையெல்லாம் நிறைவேற்றிவிட வேண்டும் என்று நான் இவர்களுக்கு உத்தரவை கொடுத்து இருந்தேன். ஆனால் அதையெல்லாம் இவர்கள் மறந்து விட்டார்கள். நான் தான் இல்லை, என்னுடைய ஆசைகள் யாவும் நிறைவேற வேண்டாமா? எனக்கு இங்கு இல்லாமல் இருப்பதில் எந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் நான் இங்கு இருந்து சென்றிருந்து என்னுடைய பயணம் முடிந்து விட்டது. எனக்கு இங்கில்லாமல் இருப்பதில் எந்த ஒரு கவலையும் இல்லை. ஏனென்றால் நான் இங்கு இருந்து சென்றாயிற்று. என்னுடைய பயணம் முடிந்து விட்டது. அதனை நான் ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டேன். இவர்களுடைய நடவடிக்கை மட்டும்தான் என்னை வேதனைப்படுத்துகின்றது. எப்பொழுதும் என்னை நினைத்து அழுது கொண்டிருப்பதும், ஒவ்வொரு விஷயங்களையும் என்னுடைய ஞாபகத்தை வைத்து கொண்டு அவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருப்பதையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் இருக்கின்ற இடத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இவர்களுடைய வேதனைகளும் கஷ்டங்களும் எனக்கு நிம்மதியை கொடுக்கவில்லை. இவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி இந்த அப்பன் நான் இவர்களோடு இருக்கும் பொழுது எந்த அளவிற்கு நிம்மதியோடு இருந்தோனோ அதை இந்த நிமிடத்திலும் அந்த நிம்மதி எங்கும் அனுபவித்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் இந்த நிம்மதி எனக்கு கொடுக்கும் விதமாக இவர்களுடைய கண்ணீர் வேதனையும் என்னை இங்கிருக்க விடாமல் என்னை மனதை கெடுத்து கொண்டு இருக்கின்றது. இதற்கு இவர்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான். உண்மை, நான் மறுக்கவில்லை. அவ்வளவு எளிதில் ஒருவரை யாராலும் மறக்க முடியாது. இத்தனை காலமும் வாழ்க்கையில் நம்மோடு தொடர்ந்து வந்தவர்கள் ஒருபோதும் மறக்க முடியாது. ஆனால் இப்பொழுது மற்றவர்கள் எல்லாம் வாழ வேண்டும் அல்லவா? உலகத்தை விட்டு சென்று விட்ட பிறகும் கூட எனக்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு அவர்கள் எத்தனை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? அவர்களின் உடல்நிலையை, மனநிலையும் மிகவும் அவசியம். இதையெல்லாம் அவர்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். இவர்களை சுற்றி என்ன விஷயங்கள் நடந்தாலும், இவர்களை சுற்றி என்ன கஷ்டங்கள் வந்தாலும் இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்துவிட வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நான் இவர்களுக்கு எங்கிருந்தாலும் நல்ல ஆசிகளை வழங்குவேன் என்கின்ற நம்பிக்கை கொண்டு இவர்களுக்கு உரிய வெற்றியை இவர்கள் நிச்சயமாக பெற வேண்டும். இவர்கள் ஆசைப்பட்டது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். நான் இவர்களுக்கு இப்படி விட்டு விட்டோமே என்று நினைத்து வருத்த வேண்டுமோ? அல்ல. நாம் விட்டு விட்டாலும் இவர்கள் அவர்கள் வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்து கொண்டு முன்னேறி விட்டார்கள் என்று சொல்லி என்னுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதை இவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். எப்பொழுதுமே எந்த இடத்திலும் செய்வரையாமல் மேலும் மேலும்
முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். நான் சொல்லிக் கொடுத்தது இதுதான் பின்பற்றினேன். அன்று நான் இருந்து செய்ய விஷயம் அத்தனை நிச்சயமாக இவர்களுக்கு தெரியும். இவர்களுடைய நலன் எப்பொழுதும் என்னுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இவர்கள் என்ன கொடுக்க நினைத்தாதோ அதை நான் ஒரு அளவுக்கு செய்து முடித்து விட்டேன். இருந்தாலும் இன்னும் சில காலம் இருந்திருக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணம்தான். இன்னும் சில காலம் இருந்திருந்தால் கொஞ்சம் அதிகப்படியான சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் இனி எதையெல்லாம் நினைத்து வருத்துவதற்கு ஒன்றும் இல்லை. என்னுடைய நிலை இப்படித்தான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இவர்களுக்கு அதை புரிந்து வைக்க வேண்டும் என்றுதான் இருக்கின்றவர்கள். நல்லபடியாக இருப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருந்தால் போதும். என்னுடைய ஆத்மாவானது நிச்சயமாக சாந்தி அடைந்து நான் சொல்வதை கேட்கும் பொழுது நம் மீது இவர்களுக்கு பாசம் இல்லையா என்று என்னுடைய குழந்தைகள் நினைக்க தோன்றலாம். ஆனால் நான் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டேன் என்று நம்புவதற்கு எனக்கு எத்தனை நேரம் ஆனது தெரியுமா? நான் மீண்டும் மீண்டும் உங்களை சுற்றி சுற்றி வந்து ஏதாவது ஒரு வகையில் உடலுக்குள் சென்றுவிட மாட்டோமா? மீண்டும் நம் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட மாட்டோமா என்கின்ற எண்ணம் எனக்குள் அதிகமாக இருந்தது. ஆனால் என்ன செய்ய முடியும்? அதனால் நான் இங்கிருந்து சென்று விட்டேன். எல்லோருக்குமே இதுதான் நிலைமை என்பது புரிந்து கொண்டு இருக்கின்ற நாள் மட்டுமே சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை நினைத்து விட்டாலே போதும். நீ அனுபவிக்கின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நிறைவுபடுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாம் பார்க்க முடியவில்லை. அதையெல்லாம் விட்டு விடுங்கள். அதையெல்லாம் இந்த அப்பன் பார்த்து கொள்வார். மற்றபடி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்க்கையில் அத்தனை துன்பங்களையும் சந்தித்து இருக்க வேண்டாம். நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மை எல்லாம் கிடைக்க வேண்டும். நான் சொன்னலும் நல்லபடியாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்பதற்கு உரிய ஒரு மகிழ்ச்சியை எனக்கு கொடுக்க வேண்டும். நான் இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் உங்களுக்கு தர வேண்டும் என்று நினைத்தேனோ அதை எல்லாம் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உடனிருந்து நடத்தி கொடுப்பேன். முன்னேற்றத்திற்கான அத்தனை விஷயங்களையும் நான் சர்வ நிச்சயமாக கைகளில் ஒப்படைத்து எதிர்வரக்கூடிய நேரத்தில் சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் தேடி வருகின்ற இந்த ஆத்மாவின் அன்பு என்னவென்பதை நிச்சயமாக புரியும். என் குழந்தையே, ஆத்மா பேசியதை கேட்டாய் அல்லவா? இந்த அப்பன் எதற்காக இந்த செய்தியை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதை புரிந்து கொண்டால் போதும். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை நம்மை விட்டு பிரிந்ததற்கு, நம்மை எங்கிருந்தாலும் ஆசீர்வதிப்பதற்காக என்பதை புரிந்து கொண்டு அவர்களின் ஆசைகளை, அவர்களின் லட்சியங்களை நிறைவேற்றி பொருட்டு நமக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லபடியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்தாலே போதும். எல்லாம் நல்லவாகவே நடக்கும். இனிமேல் எதற்கும் வருந்த வேண்டிய நிலை ஏற்படாது. இந்த வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எல்லாமே ஒவ்வொருவரையும் புரட்டி போடத்தான் செய்கின்றது. ஆனால் இது நிரந்தரம் அல்ல என்று சொல்லி மீண்டும் மீண்டும் அடுத்ததை நோக்கி பயணிக்கின்றோம் அல்லவா? அதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற மிக சிறந்த மகிழ்ச்சி என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாவற்றையும் உன்னால் நிச்சயமாக அடைய முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் சர்வ நிச்சயமாக வந்துவிடும். எதற்காகவும் வருத்தப்பட வேண்டாம். எந்த நிலைக்காகவும் வேதனைப்பட வேண்டாம். ஆத்மாக்கள் பேசுகின்றார்கள் என்றால் அவர்களின் அன்பு உன் மீது இருப்பது போல நீயும் அவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இதனை இன்றாவது இந்த அப்பன் மூலியமாக உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்து உனக்காக இப்பொழுது வந்து உன்னிடத்தில் இதனை கிடைக்கச் செய்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.